நீங்க நினைக்கிறீங்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இயற்கையவே உங்களுக்கு உதவி செய்ய அவரால் மாற்ற வைக்க முடியும். கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திருப்பி தரப்போம். உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரலனா கூட நீங்க தோக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தனியா ஜெயிக்க வைப்பார். நீங்க தோப்பீங்கன்னு சொல்லி சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. I want to prophetically speak over somebody. Unexpected help is going to come from a high place. இந்த மதர்ஸ் டேல சொல்றேன், உங்க பெற்றோர் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறார். உங்க பெற்றோருடைய கண்ணீர் நிமித்தம், உங்க பெற்றோர் ஆண்டவரை நேசித்தது நிமித்தம், உங்க முயற்சியினால வெற்றி அல்ல, தேவ உதவியால உங்களுக்கு மாபெரும் வெற்றி வருகிறது. சங்கீதங்களின் 46வது சங்கீதம் 5வது வசனம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனம். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட அதனுடைய முதல் பகுதியை பேசினேன். இந்த வாரம் அதனுடைய 2ஆம் பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Psalm 46 and verse 5. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். யாருக்கெல்லாம் உதவி வேணும்? கர்த்தருடைய உதவி வேணும்ன்றவங்க அல்லேலூயா சொல்லு. கையை கீழே போடு. எத்தனை பேருக்கு மனிதர்களுடைய உதவி தேவை? அட மக்களே, இதனாலதான் குட்டிச்சவரா போறது. எனக்கு யாரும் வேணாம், நான் தனிக்காட்டு ராஜா, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. சார், மேடம், உங்களுக்கு உதவி தேவை. இங்க இயேசுவோட பெரிய ஆளா? ஆண்டவராகி இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு மரியாள் தேவைப்பட்டார், ஒரு யோசேப்பு தேவைப்பட்டார். அவருக்கு அதுல பங்கு இல்லை, ஆனாலும் ஒரு யோசேப்பு தேவைப்பட்டார். அவரை ஈன்றெடுக்க பெத்லெஹேமுக்கு கொண்டு வந்து ஒரு மாட்டு கொட்டகையில் அவரை ஈன்றெடுக்க மரியாளுக்கு உதவி செய்ய ஒரு யோசேப்பு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே சீஷர்கள் தேவைப்பட்டார்கள். 12 பேர் அவர் தெரிந்தெடுத்தார். 70 பேராக மாறினார்கள். 120 பேராக வளர்ந்தார்கள். அவர்கள் மூலமா தான் உலகத்தையே கலக்கினாரு. ஆண்டவராகிய இயேசு அவங்க பெற்றோர் தேவைப்பட்டாங்க. 30 வயசு வரைக்கும் அவர் ஊழியம் செய்யல. தச்சு வேலையை தன் தகப்பனோடு சேர்ந்து செய்தார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவருக்கு உதவி தேவைப்பட்டது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கே உதவி தேவைன்னா, அவருக்கே உதவி தேவைன்னா உங்களுக்கும் தேவைப்படாதா? சொல்லுங்க ஆமென். தேவையா இல்லையா? அப்படி பெரிய அப்பா டக்கரா நம்ம இருக்கக்கூடாது. எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு யாரும் உறவும் தேவையில்லை, எங்க நண்பர்களும் தேவையில்லை, யாருமே எனக்கு தேவையில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களை எதிரியாலையா பார்க்கறது, பாகிஸ்தானா பார்க்கறது. ஐயா, இந்தியா பாகிஸ்தானுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, சமாதானம் வருவதாக. 2 பக்கத்துல உயிரிழந்தாலும் அது பெரிய இழப்பு. ஆகவே நாம் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எங்க தேசத்துக்கு சமாதானத்தை தார். அப்போ சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். I will show help to her. I will give her help at the break of day. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு எருசலேமுக்கு போகணும். கழுதை அவருக்கு தேவைப்படுகிறது. ஆகவே சொல்லுகிறார், நீங்க போய் அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்க. கேட்டா உங்கள் ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க. அவருக்கு தேவைப்பட்டது, அவர் உதவி கேட்டார். பக்கத்தை பார்த்து கேட்டு, ஆண்டவரே உதவி கேட்டாரு. நீங்க என்ன, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தரே எனக்கு கொண்டு வந்து கொடுக்கட்டும், நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன். கேட்காத, அப்படியே இரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த போது அவரை சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் பண்ணுவதற்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடத்துல போய் பெர்மிஷன் கேட்டு அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து தன்னுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணா. உங்களுக்கு உறவுகள் தேவை, உங்களுக்கு உதவி தேவை, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனிக்காட்டு ராஜாவா இருக்காத, தனிக்காட்டு ராணியா இருக்காத, உதவி தேவை, உறவு தேவை, நண்பர்கள் தேவை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. சங்கீதங்களில் 30வது சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? கர்த்தாவே, கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டேன்,
உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆக்சுவலா, hear Lord and be merciful to me, Lord be my help. தேவனே எனக்கு உதவியா இரும். யாரெல்லாம் ஆமென் சொல்ல வரவரே? யாரெல்லாம் ஆண்டவரை இன்னைக்கு உங்களுக்கு உதவியா கூப்பிட போறீங்க? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கையதே, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டா. கால்கள் தள்ளாட விடமாட்டா, காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உதவி தேவை. சங்கீதக்காரன் அதனாலதான் பல இடங்கள்ல அவர் மறுபடி சொல்றாரு, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு துணை. சங்கீதம் 33:20 அவர் சொல்லுகிறார், we wait in hope for the Lord, he is our help and shield. வாசிங்க தமிழ்ல. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. கர்த்தருக்கு நம்முடைய ஆத்துமா காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும், அவரே நமக்கு துணையும், நமக்கு கேடகமும் ஆனவர். நமக்கு கேடகமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சில வேளைகளில் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருக்கு பேதுருவுடைய படகு தேவைப்பட்டது, துணை தேவை, கூட நடக்கிற ஆள் தேவை. நமக்கு ஏதாவது ஒண்ணா நம்மளை கேர் எடுக்கிறதுக்கு நமக்கு நட்பு வட்டாரம் தேவை. we need a fellowship. அதுக்கு தான் சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா வந்து நிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சவுண்ட் மிக்சிங் ஆள் உதவி செய்யறாங்க, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க, கொயர்ல இருக்கிறவங்க உதவி செய்யறாங்க. இந்த உதவிகள் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் தரிசனம் நிறைவேறும். தரிசனம் நிறைவேற உதவி தேவை. எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றேன், அதை எழுதி கொள்ளுங்க. இது ட்வீட் வர்த்தி வேர்ட். என்னன்னா, faith is for now, hope is for tomorrow. எழுதி கொள்ளுங்க, faith is for now. விசுவாசம் என்பது இன்னைக்கு எனக்கு தேவையான அற்புதத்துக்கு நான் வைத்திருக்கிறது விசுவாசம். நாளைக்கு எனக்கு உதவி வரும் நான் எதிர்பார்க்கிறது ஹோப், நம்பிக்கை. நம்பிக்கை is for tomorrow, faith is for today. I need help today. எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணும்? இந்த மாதம் ஒரு அற்புதம் வேணும்ன்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லு. அவரே நமக்கு துணையும் கேடகமா இருக்கிறார். அவர்தான் நமக்கு துணையா இருக்கிறார். துணையாளரே, துணையாளரே நம்ம பாடுறோம். ரொம்ப ஈஸியா அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரியாமல் பாடுகிறோம். துணையாளரே, துணையாளரே. நான் என்ன சொல்றேன்னா, அதை பாடுறது பெருசு இல்லைங்க. அந்த துணையாளர் யார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? அவர் எப்படி உங்களுக்கு உதவி செய்வார்னு தெரியுமா? நல்ல கவனிங்க. இயற்கையை படைத்த தேவனுடைய கரம், சர்வ லோகத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகர், அவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு துணையா நிற்பேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்வேன். I will help you. பல இடங்கள்ல கர்த்தர் பைபிள்ல பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா அவர்கள் மூலமாய் தேவ திட்டம், தேவ தரிசனம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏசாயா 41:13 வாசியுங்கள். ஐசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? Do not fear, do not fear, I will help you. யாருக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்த வசனம் பொருந்தும் அவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனத்துல, யாக்கோபு எனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று
கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு துணையாக என் தேவன் என் பட்சத்தில் நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்துல ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நேத்து உங்களுக்கு துணையா இல்லைங்க, கற்பத்தில் நீங்க உற்பவித்து முதற்கொண்டு உங்களுக்கு துணையா அவர் இருக்கிறார். வாசிங்க ஏசாயா 44 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. He who made you, who formed in the womb, and who will help you. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உதவி சொல்லட்டுமா? உங்க அம்மாவுக்கு பிரசவ வலி வந்தது உண்மை. அந்த பிரசவ வலி உங்களை வெளியே கொண்டு வந்துச்சு நினைக்கிறீங்களா? உங்களை கொண்டு வந்தது தேவனுடைய உதவி. நான் எப்ப யாருக்கு ஜெபிச்சாலும், இப்ப கூட ஒருத்தவங்க நம்ம ஜெபம் டிவி அந்த தம்பியுடைய மனைவி, அவங்க லேபர் வார்டில் இருக்கிறாங்க. நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், இந்த பிரசவத்துக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். I just sent him a text. உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு கர்த்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ உங்க அம்மா வயிற்றுல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு மட்டும் இல்ல, உங்க தரிசனங்களை வெளியே கொண்டு வருவதற்கும் அவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதக்காரன் அதை சொல்லுகிறார். சங்கீதம் 22:9, Psalm 22:9, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் மார்பில் இருக்கும் போதே என்னை உம்மேல் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். யாரெல்லாம் அப்படி சொல்ல முடியும்? உங்க அம்மா மார்பில் நீங்க படுத்திருக்கும் போதே கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. துணை நிற்கிறாருங்க, உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்க பட்சத்துல நிற்கிறார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இயற்கையவே உங்களுக்கு உதவி செய்ய அவரால் மாற்ற வைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு முன்பாக இந்த அமோரியரை நான் முறியடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசுவாவுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். யோசுவா, நீ இந்த சூரியனை சந்திரனை பார்த்து பேசு. யோசுவா என்ன பண்றாருன்னா, அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விட்டு, யோசுவா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, சூரியனும் சந்திரனும் நிக்குமா? சூரியன் பூமியை சுத்தி வருகிறதா, பூமி சூரியனை சுத்தி வருகிறதா? அப்ப சூரியனே நில்லுன்னு சொன்னா, இன் எஃபெக்ட் யோசுவா என்ன சொல்லியிருக்காருன்னா, பூமியை சுத்துறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன். உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இயற்கையே உங்களுக்கு சாதகமாக கொடுக்கு. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லி கையை தட்டுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், for God to fulfill the vision in your life, He is going to make an entire creation cooperate with you. உங்களோடு இயற்கை இணைந்து செயல்பட போகிறது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் ஜெயிக்க வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்ய போறாருன்னா, பூமி சுழல்வதை நிறுத்தி, அந்த சூரியன் அடுத்த வசனம் சொல்கிறது, ஒரு பகல் மட்டும், ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் டைம் ஓடுகிறது. 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 4 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, சூரியன் போக மாட்டேங்குது, அப்படியே நின்றுகிட்டே இருக்குது. இவங்க ஜெயிச்சிட்டாங்க.
நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தர் எந்த லெவலையும் இறங்கி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஓ உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இங்கு அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யார் உதவி செய்ய வரலனாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வர்றாரு. கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வந்துகிட்டு இருக்கிறாரு. உதவி செய்யறதுக்கு அவர் இறங்கி வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அவர் அனுப்புவார். உங்களுக்கு உதவிய பரலத்திலிருந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நான் இப்போ ஒரு பகுதியை வாசிக்க போறேன். அதுக்கு வீடியோ கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்து ஒரு அன்பு மகள் ஸ்ரீலங்காவில் இருந்து எனக்கு அனுப்பி வைத்தாங்க. மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு உடைய வேதத்தை திருப்புங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி அந்த யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. என்னவா? அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு எமோரியரை முறியடிக்கும் போது இவங்க பட்டயத்தினால ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? பட்டயத்தினால ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு நல்ல பதில் சொல்லுங்க. யார வேணா கேட்பேன். சொல்லுங்க, எப்படி ஜெயிச்சாங்க? எப்படி ஜெயிச்சாங்க? இவங்க சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா? அந்த சூரியன் வந்து போகவே இல்லையா? ஒரு நாள் ஒரு பகல் முழுவதும் அப்படி நினைச்சேன். 24 hours சூரியன் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படி ஜெயிச்சாங்க? இந்தமா இல்லம்மா, அப்ப கூட வேலை முடியல. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? வாசிங்களேன். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் பெத்தோரனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். என்னது? ஒரு மீட்டியார அனுப்பி இருக்கிறார். ஒரு மீட்டியார ஷவர் திடீர்னு வந்திருக்குது. ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் வந்திருக்கிறது, வாளை ஆட்டிக்கொண்டு. அந்த வால் நட்சத்திரம் வந்த திடீர்னு பெரிய பெரிய கற்களை கர்த்தர் வானத்திலிருந்து, என்ன டைமிங் பாருங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சயின்டிஃபிக்காக இதை நான் யோசித்து பார்க்குறேன். ஆக்சுவலாக அதனுடைய பாத்தில் போயிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் பூமியை சன்னை சுற்றி போகிறத ஸ்டாப் பண்ண உடனே வேற ஒரு நட்சத்திரம் எங்கேயோ போயிட்டு இருந்தது. அது பூமியை நோக்கி ஸ்ட்ரைட்டா வந்துச்சு. ஆனா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கண்ணு இருந்திருக்குது. என்ன கண்ணுன்னா, இஸ்ரவேல் மேல விழல. யார் மேல விழுந்துச்சான்? இஸ்ரவேலுக்கு விரோதமா எமோரியர் வந்தாங்களே, அவங்க மேல மட்டும் தொபா தொபா தொபான்னு. வாசிங்க சிஸ்டர். அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் என்ன பண்ணாரா? பெரிய கற்களை வானத்திலிருந்து. பெரிய கற்களை எங்க இருந்து? வானத்திலிருந்து. ஈஜிப்ட் பிரமிட்ல இருந்து இல்ல. எங்க இருந்து? வானத்திலிருந்து. எவரெஸ்ட் மலையில இருந்து. எங்க இருந்து? வானத்திலிருந்து. பக்கத்தோட மேல பாருங்க.
யோசித்து பாருங்க, திடீர்னு கல் விழுந்தா எப்படி இருக்கும்? பயமா இருக்குல்ல. பாகிஸ்தான் வார் வேற இருக்குது, பக்கத்தில் சென்னைக்கு பக்கத்தில் அட்டாமிக் பவர் பிளான்ட் வேற இருக்குது. போட்டானுங்கன்னா சென்னையே காலி. ஆனால் கர்த்தர் விட மாட்டார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக 1967 வருஷம் எல்லா சுத்தி இருக்கிற தேசங்கள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போர் தொடுக்கிறார்கள். 7 டே வார்னு சொல்லுவாங்க, யாம் கிப்பூர் வார்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் தோத்து போக வேண்டிய சூழ்நிலை, எல்லாம் முடிந்தது என்று நினைத்தாங்க. ஆனா திடீரென்று ஒரு திருப்பு முனையை கர்த்தர் கொடுத்தார். என்ன திருப்பு முனை? எங்க இருந்து பிளேன் வந்துச்சுன்னே தெரியல. இஸ்ரவேலுக்காக திடீர்னு யுத்தம் பண்ண ஒரு கூட்டமான பிளேன்ஸ் வந்து எதிரியுடைய அவங்களுடைய விமான படைத்தளத்தை முற்றிலுமாய் பஸ்பமாக்கி போட்டது. நடந்தது என்ன? இவங்களை ஆக்கிரமிக்கலாம் வந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அது வரைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்த எருசலேமை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். இப்ப நான் ஒன்னு சொல்ல போறேன், கை தட்ட போறீங்க, ரெடியா இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திருப்பி தரப்போம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல வருகிறீங்க? என்ன ஆச்சுங்களா? அது கற்களை விழப்பண்ணது பெருசு இல்லைங்க. வேதம் சொல்றது அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர், வாசிங்க, இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அநேகமாய் இருந்தார்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க முயற்சியினால வெற்றி அல்ல, தேவ உதவியால உங்களுக்கு மாபெரும் வெற்றி வருகிறது. சங்கீதம் 118:7 இப்படியாக சொல்கிறது. Psalm 118 verse 7. The Lord is with me, He is my helper. I look in triumph on my enemies. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்தாவை போட கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? எப்தா அவன் கூட யாருமே யுத்தத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, அவனை தனிமைப்படுத்தினார்கள். ஆனா எப்தா என்ன செய்தார் தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி நீ எங்களை உன்னோடு கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? சரி, உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியினால் சுட்டு போடுவோம் என்றார்கள். இவர்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி வாங்கி கொடுத்து இவன் வீட்டை எரிப்பாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உதவி செஞ்சவனுக்கு உபத்திரவமா? உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். சில நேரத்தில் நீங்க உதவி செய்வீங்க, ஆனா உங்களுக்கு உபத்திரவம் மாறும். ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கு எப்தா என்ன சொன்னா பாருங்களேன். அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோட பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக் கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போய் சார்ட்ட உதவி கேட்டீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்க, உதவிக்கு வரல, அதுக்கு நீங்க தோக்க மாட்டீங்க. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரலனா கூட நீங்க தோக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தனியா ஜெயிக்க வைப்பார். நீங்க தோப்பீங்கன்னு சொல்லி சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. பாருங்களேன், நீங்க தோத்தா அவர் தோத்த மாதிரி. ஏன்னா அவருடைய ஜீவனை அல்லவா உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். மிருகத்துடைய வாயில கர்த்தர் நாசியில அவர் சுவாசத்தை ஊதலங்க, அதையெல்லாம் வாயா அவர் சொல்லால சிருஷ்டித்தார். ஒன்னே ஒன்னதான் தொட்டு முத்தமிட்டார், அது ஜீவன் பெற்றது நீங்களும் நானும். அவருடைய நெஷமா, அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அவருடைய ரூவா. பாருங்களேன், என்னுடைய ஒரு பகுதி என் பிள்ளைகளுக்குள் இருக்கிறது. என் பிள்ளைங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ, நான் என் பிள்ளைகளுக்காக நிற்பேன். எத்தனை பேர் அப்படி நிக்கிறீங்க? உங்க பிள்ளை நல்லா படிக்குதோ இல்லையோ,
உங்க பிள்ளை கீழ்ப்பிடிதோ இல்லையோ, உங்க பிள்ளைய நீங்க வறுத்து எடுப்பீங்களா? உங்க பிள்ளைய நீங்க அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருப்பீங்களா? அது என்ன சேட்டை பண்ணாலும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா? அது என்ன உபத்திரவப்படுத்தினாலும் ஒரு நிமிஷம் கண்ணீர் விடுங்க, ஏண்டா உன்னை பெத்த, அடுத்த நிமிஷம் வாடி செல்லம். அதாங்க நம்ம ஆண்டவர். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் வடபழனியில நமக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்வாருங்க. தாமதமானாலும் அதுக்கு காத்துருங்க, உதவி நிச்சயமா வரும். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவும் அவர் இயற்கையவே நிறுத்த வல்லமை உள்ளவர். உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். ஒரு 2ஆம் பகுதி, என் செய்தியுடைய 2ஆம் பகுதி என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்ய சில மனிதர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையும் வேணும், மனுஷருடைய தயவும் வேணும். You need the help of people. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, தனிக்காட்டு ராஜாவா இருக்காத, உதவி தேவை. நேத்து எல்லா ஊழியத்தையும் முடிச்சுட்டு நாங்க அங்க இருந்து அடிச்சு புடிச்சு வேகமா வர்றோம். இந்த உதயம் தியேட்டருக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற அந்த ரோட்ல, அந்த ஒன் வேல வந்து ஜாஃபர் கான் பக்கம் வந்து திரும்புறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கார்னர்ல போஸ்டர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன போஸ்டர்னு பார்த்தா நம்ம போஸ்டர். மே மாசம் 15, 16, 17 போஸ்டர் யாரோ அடிச்சுன்னுக்குறாங்க. சரி, யாரா அந்த சின்ன பையன் ஷார்ட்ஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறது பார்த்தா நம்ம பாஸ்டர் மணிவண்ணன் ஷார்ட்ஸ் போட்டு அடிச்சுன்னுக்கிறாரு. ஹலோ மிஸ்டர் மணி அப்படின்னா வராரு. ஹலோ பாஸ்டர். நான் கேட்கிறேன், இதெல்லாம் எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? உதவி தேவைங்க. இப்படிப்பட்டவங்க இருக்கிறதுனால தான் இந்த சபை இவ்வளவாய் வளர்ந்து பெருகி கொண்டே வருகிறது. காரணம், உதவி செய்யறவங்க. உங்களுக்கும் ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேற்றுவதற்கு உதவி தேவை, நல்ல நண்பர்கள் தேவை. இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் ஹெல்ப்பை கர்த்தர் அனுப்ப போறார். உங்களை லிஃப்ட் பண்றதுக்கு, உங்க தலையை உயர்த்துறதுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டெஸ்டினி ஹெல்பர்ஸ். கடந்த நாட்களில் சிலருக்கு திருமணம் நடத்தி வச்சோம், சிலருக்கு அலையன்ஸ் பார்த்து வச்சோம், சில குழந்தை பிரதிஷ்டைகள். ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு. அவங்களுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட நின்று அவங்களுக்கு ஜெபித்து அவங்க வாழ்க்கையில் அவங்க அச்சீவ் பண்றதை பார்க்கும்போது அவ்வளோ மன நிறைவா இருக்கிறது. அவங்களுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், இந்த சபையில் இருக்க உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். முந்தானத்து காலையில் நானும் என் மனைவியும் கை கோத்து கம்யூனியன் எடுத்து 2 பேரும் சேர்ந்து சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிச்சோம். யார் பேர்லாம் ஞாபகம் வந்துச்சோ அத்தனை பேருக்காக நாங்கள் அவ்வளோ நேரம் ஜெபிச்சோம். காரணம் என்ன தெரியுமா? கண்டிப்பா தெரியும், உங்களுக்கு கர்த்தர் டெஸ்டினி ஹெல்ப்பரா எங்களை வச்சிருக்கிறார். நாங்க ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. உங்க லைஃப்ல அற்புதம் சீக்கிரம் நடக்க போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ராஜா உன்னை அழைக்க போறேன். I want to prophetically speak over somebody. Unexpected help is going to come from a high place. Amen. மேவி போசேத் என்று ஒருவன் இருந்தார். 2 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புவோம் வேகமாக. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற்றத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரன் ஆகிய சீபா எனும் பேர் உள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகேரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மோவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான்.
அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். உங்களை கர்த்தர் செல்வ செழிப்பா இருக்கும்படி ஒரு டிரான்சிஷன் கொண்டு வர போறேன். தீர்க்க தரிசனமா சொல்றேன், அடுத்த 6 மாசத்துல உங்க நிலைமையை கர்த்தர் தலைகீழா மாற்ற போறேன். நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வைக்க போறார். உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க கடன்ல இருந்து வெளியே வர போறீங்க. லோதேபார்னு சொன்னா கைவிடப்பட்ட இடங்க, சிறையிருப்பின் இடங்க. சிறையிருப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிற மேவிபோசேத்து அவன் ராஜாக்கு அப்ளிகேஷன் போடல, ராஜா கிட்ட அவன் கேட்கல, ராஜா கிட்ட கை கூப்பி நிக்கல. கர்த்தர் முன்னாடி மேவிபோசேத்து நின்றான். கர்த்தர் தாவீது கிட்ட பேசி சொன்னார், டேய், உன் ஃப்ரெண்ட் ஜோனத்தானுடைய மகன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மனசுல, அது தாவீதுடைய மனசுல பேசுறார் ஆண்டவர். அவர் ஜீபான்ற சவுலுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறான், ஆமா ஒரு முடவன் இருக்கிறான், இந்த ஜீபா அவனை பாதுகாத்து வைத்திருந்தான், ஆனா அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமான, ராஜா வீட்டு பிள்ளைங்க, அவன் ராஜாவுடைய பேரங்க, இஸ்ரவேல் இருக்கிற முதல் ராஜா. சவுலுக்கு எவ்வளவு நிலம் இருந்திருக்கும், அந்த நிலம் எல்லாம் இப்ப தாவீது கையில் இருக்குது. யோனத்தானுக்கு போக வேண்டிய நிலம், ஆனா இந்த மேவிபோசேத்துக்கு கிடைக்கல. ஏன்னா சவுலுடைய குமாரர்கள் எல்லாரையும் தாவீது கொண்டாச்சு, எல்லாரும் இறந்துட்டாங்க. இவன் ஒருத்தன் மட்டும், இவனுக்கு எப்படி இருக்கும், ராஜா கூப்பிடாரு, நம்மளி சாவடிக்க போறாரோ. மேவிபோசேத்தை சாவடிக்கிறதுக்காக அல்ல, அவன் யோனத்தானின் நிமித்தம். இந்த மதர்ஸ் டேல சொல்றேன், உங்க பெற்றோர் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறார். உங்க பெற்றோருடைய கண்ணீர் நிமித்தம், உங்க பெற்றோர் ஆண்டவரை நேசித்தது நிமித்தம், உங்க பெற்றோர் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்தது நிமித்தம், தாவீது கஷ்டப்படும் போது யோனத்தான் அவனை பாதுகாத்தது நிமித்தம், நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க இந்த சபையோட நின்றதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தாவீதுக்கு கை கொடுத்ததுனால கர்த்தர் உங்க பிள்ளைகளை தூக்கி விடுவார். மேவிபோசேத்தே, நீ இனிமேல் லோதேபார்ல இருக்க வேண்டிய அவசியம், வா நான் அரண்மனைக்கு கூப்பிடுறேன், நீ நித்தம் டெய்லி என் டேபிள்ல சாப்பிடுவோம், உனக்கு சாப்பாடு நான் போடுவேன். சார் அதோடு நிறுத்திட வேண்டியது தானே. என்ன தெரியும் பண்ணாரு தாவீது, சவுலுடைய அத்தனை நிலங்களையும் மேவிபோசேத்து பேர்ல எழுதினாரு. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்ல. நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் நிலங்களை இலவசமாய் தருவாரா? கர்த்தர் உங்கள் பேரிலே நிலங்களை எழுதி வைக்க சிலருடைய உள்ளத்தில் பேசுவாராக. ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி வறுமையின் எல்லையிலே நின்று தனிமையிலே கண்ணீர் விட்டு, நான் ஒன்றும் சேர்க்கவில்லை, எல்லாவற்றையும் விதைத்தேனே என்று கண்ணீர் விடுகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல், நான் உன்னை திக்கற்றவளாய் விட திரளான அம்பாரத்தை நான் உன் பக்கமாய் திருப்புவேன். எரேமியா 32:44. நான் சும்மா இந்த மாதிரி இல்லைங்க, இதெல்லாம் பிளான்லேயே இல்லாத வசனங்க. என்கிட்ட நேற்று ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, நீங்க இந்த நாளுக்கு இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தீங்க, அதேபடி கர்த்தர் எனக்கு செய்தார். இப்பவும் எழுதி கொள்ளுங்க, உங்களுக்கு கர்த்தர் சொல்றார். எரேமியா 32:44. பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தில் ஆமென் சொல்ல விரும்புகிறேன்? ஹல்லேலூயா. மேவிபோசேத்துக்கு திடீர்னு பார்த்தா சவுலுடைய எல்லா நிலங்களையும் ராஜா திருப்பி கொடுக்கிறார். இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பதான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பமே. சொல்லுங்க, இப்பதான் ஆரம்பமே. பாருங்களேன், நிலத்தை கொடுத்தா கால் இல்லாத மேவிபோசேத்து எப்படிங்க போய் அங்க அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும்? ராஜாவாகிய தாவீது என்ன சொல்றாரு, ஜீபாவை பார்த்து, ஜீபா நீ ஒன்னு செய்ய போற, மேவிபோசேத்துடைய நிலத்தை நீ உன் குமாரனும் உழுது அதனுடைய அறுவடையை கொண்டு வந்து. ஏற்கனவே ராஜா வீட்டில் டெய்லி சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், கைத்தட்ட போறீங்க, ரெடியா இருக்கீங்களா? மடியில பைபிளை வச்சிருங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், மூடியே வச்சிடலாம். ஆமா, உங்களுக்கு இப்போ அற்புதம் நடக்க, பைபிளை மூடுங்க சிஸ்டர், முடிஞ்சிருச்சு.
இப்ப நான் ஒன்னு சொல்ல போறேன், கை தட்ட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா இல்லையா? ஆர் யூ ரெடி? ராஜா வீட்டுல கூஜாவா கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். ராஜா வீட்டுல ராஜாவா வைக்கிறதுக்காக நிலத்தை உழுது வேலை செய்ய ஜீபாவுடைய 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் 35 பீப்புள நிலத்துல வேலை செய்ய வச்சு பணத்தை எடுத்து டெய்லி மேபி போசத்துக்கு நீங்க இன்கம் கொடுக்கணும். உங்களுக்கு சாப்பாடும் கொடுத்து, உங்களுக்கு இன்கமையும் கொடுத்து, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுத்து, உங்க ஃபியூச்சரை செக்யூரா நிலத்தையும் கொடுப்பார். மாதம் மாதம் ஆசீர்வாதத்தையும். சம்பாடி யாராவது கிளைம் பண்றவங்க, யாராவது கிளைம் பண்ற மட்டும் எழுப்பி நின்று கர்த்தர் எனக்கு தருவார் நம்புறவங்க இடத்தையும் கொடுப்பார். ஆண்டவர் உங்களை அதை வாங்குவதற்கான திறனையும் கொடுப்பார். மாதம் மாதம் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். இப்படி எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ள. I want you to receive it right now. ஆண்டவர் இங்க பாருங்களேன், உங்களை கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை உயர்த்த போறார். நான் மறுபடியும் சொல்ல, கர்த்தர் நம்மளை உயர்த்த போறார். அநேகம் பேர் பிசினஸ் செழிக்க போறீங்க, புதிய பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. உங்களுக்கு லோகோவை டிசைன் பண்ணி ஜெபம் பண்ணி கொடுக்க போகிறேன். உங்களுடைய புதிய துவக்கத்தை நான் பார்க்க போறேன். I am going to see a mighty blessing coming to the church. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களை பிச்சைக்காரனா வைக்கிறதுக்கு இல்ல, ராஜா விட்டு அரண்மனையில உட்கார வைக்க போறா. உங்களை பெரிய இடத்துல உட்கார வைக்க போறா. நீங்க பெரிய பெரிய ஜாம்பவான்களோட உட்கார போறீங்க, பெரிய பெரிய தலைவர்களோட உட்கார போறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அரசியல்லையா பிசினஸ்லயா தெரியல, ஆனா கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஊழியத்துல உயர்த்த போகிறார். உங்க குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். You are going to be blessed. எல்லாரும் தலை மேல கையை வச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்களா? பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. I need your help Lord. ஆண்டவர் தம்மிடத்தில் உதவிக்காக வர்ற யாரையும் புறம்பே தள்ளாதவர். அவர் அவ்வளவு அன்புள்ள தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அவர் அவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவர். உங்களுக்கு கைவிடுவாரோ, உங்களை விட்டு அவர் விலகுவாரோ, அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்ய அவருடைய வலது கரத்தை அவர் நீட்ட போகிறார். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனமா சந்தலபா செட்டரே. சங்கீதம் 18:6 சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. உன் சீசனை நான் மாத்துகிறேன், உன் சீசனை நான் மாத்துகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நான் உனக்கு உதவி செய்ய போறேன். என் நாமத்தின் நிமித்தம் நான் உனக்கு உதவி செய்வேன். என் நாமத்தை நான் வீணிலே வழங்க மாட்டேன். என் நாமம் தரித்த உனக்கு உதவி வரும். உன் குடும்பத்துக்கு உதவி வரும். உன் திருமணத்தை நான் மகிமையாய் நடத்தி கொடுப்பேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். Great shall be the peace. உன் வீட்டில் நன்மை வரும். ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, ஒரு சௌரியவானை கர்த்தர் உங்கள் மகளுக்கு தருவாரா? God is going to give a mighty man of valor for your daughter. சங்கீதம் 89:19 ப்ரொஃபட்டிக்காக தத்த சொல்றார், சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். ஒரு சௌரியவான உன் மகனுக்கு தருவார். ஒரு சௌரியவான்னா யாருன்னா, உயரமா, நல்ல ஒல்லியா, ஷார்ப் ஃபீச்சர்ஸோட ஒரு சௌரியவான். அவன் நெட்டையா இருப்பான், அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவான். ஒரு சௌரியவான உன் மகளுக்கு நான் தருவேன், உன் குடும்பத்துக்கு நான் தருவேன், உன் வீட்டுக்கு நான் செய்வேன். உங்களுக்கு உதவி செய்ய
ஒரு சௌரியமான கர்த்தர் ரிலீஸ் பண்றார். பினான்சியலா உங்களுக்கு உதவி செய்ய ஒரு சௌரியமான கர்த்தர் ரிலீஸ் பண்றார். வீட்டுக்கு உதவி செய்ய ஒரு சௌரியமான கர்த்தர் ரிலீஸ் பண்றார். எல்லைகள் பெரிதாகிறது. உங்கள் குடும்பத்தினுடைய தலையை நிமிர்த்து நடக்க பண்ண போகிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.